delivering smiles all around the professional careers. Reach us to reach them. முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ன திட்டினா தமிழ்நாட்டை திட்டுற மாதிரி எனக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னால் நம்ம தமிழக மக்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு அர்த்தம். நீ மக்களும் ஒன்றுனா உன் வீட்டுக்குள்ளே மக்கள் நாளைக்கு வரலாமா? உன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுத்து புசி ஆனந்தோ லயலாமணியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா? இல்லைனா நாளைக்கு உனக்கு மழைகளாக வெள்ளம் வந்துச்சுன்னா உன் வீட்டுக்குள்ளே எல்லோரும் வந்து படுத்துக்கலாமா? உன் கூட்டத்துக்கு வரும்போது தான் விழுகுது, எல்லா இடமும் விழுகுது. அதை எப்படி உன்னை திட்டினா அவங்கள திட்டின மாதிரி ஆகும்? உனக்கும் மக்களுக்கும் தொடர்பு இருக்கா? நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். திட்டுற மாதிரி அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லலாம்? பெரியாரை சொல்லலாம். நீ என்னத்தை கிழிச்ச, நீ என்னத்தை கட்டுன, உன்னையும் எப்படி அதையும் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கணும். முதல்ல உனக்கு தெரியுமா தற்குறி? நீ எந்த தேர்தல் ஆணையம் நடத்துதுன்னே உனக்கு தெரியல. முதலமைச்சர் கரூர் விஷயத்தில் இவர் மேலே பழி போட்டாருன்னு சொல்கிறேன். அப்படி மனசாட்சி இருந்தால் அப்படி பேசியிருப்பீங்களான்னு கேட்குறாரு. முதலமைச்சர் என்ன பேசினாரு? எந்த ஒரு கட்சி தலைவரும் தொண்டர் சாகிறத விரும்ப மாட்டாங்க. இல்லை நமக்கு புரியல, எல்லாமே இருக்கு இங்கே, இல்லை இல்லை இல்லைன்னு இந்த ஆள் ஏமாத்துறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஜிஹெச் இருக்கு. மற்ற மாநிலங்களில் பட்டியலிட்டு காட்ட சொல்லுங்க. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பெரிய பெரிய ஜிஹெச்சை கட்டியிருக்காங்க இந்த கவர்மெண்ட். இல்லைன்னு இவர் சொல்லுவாரா? பொய். ஒரு ஸ்கீம் 50% எஸ்பி பெண்களை நியமிப்பேன். என்ன தமிழ்நாடு தனி நாடாயிருச்சா? தற்கொலை என்ன தமிழ்நாடு தனி நாடாயிருச்சா? எஸ்பி யார் நியமிப்பாங்க? பைத்தியத்தோட உச்சம் இந்த அறிவு. நேற்று ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க, அவரோட ஸ்பீச் லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது நீங்களே ஏஐல பண்ணுறீங்க அப்படின்ட்டு சிலர் விமர்சனம் வைக்கிறாங்க. அது உண்மையா? தலைவரே ஏஐ தானே. நீங்கள் என்னமோ ஆகச்சிறந்த அறிவாளி மாதிரி, அவர் அப்படியே உணர்ச்சி பொங்க அப்படியே பார்த்து பேசுகிற மாதிரி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎன் ட்ரோல் மீடியா சி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் பிரதர். ப்ரோ, நேற்று விஜயோட வேலூர் ஸ்பீச் பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். அதை மறக்க முடியும்? பார்க்கமா இருப்பேன் நான் பார்த்துட்டேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ன திட்டினா தமிழ்நாட்டை திட்டுற மாதிரி அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த இதை கவனிச்சிங்களா நீங்கள்? எனக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னால் நம்ம தமிழக மக்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு அர்த்தம். என்ன அசிங்கமாக திட்டினா மக்களை திட்டுற மாதிரி அர்த்தம். நானும் மக்களும் ஒன்று, ரத்தம் தசையுமா இருக்கும் அப்படின்லாம் சொன்னார். நீயும் மக்களும் ஒன்று அப்படின்னா நாளையிலேருந்து உன் வீட்டுக்குள்ளே மக்கள் வரலாமா? நீயும் மக்களும் ஒன்றுனா உன் வீட்டுக்குள்ளே மக்கள் நாளைக்கு வரலாமா? உன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுத்து புசி ஆனந்தோ லயலாமணியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா? இல்லைனா நாளைக்கு உனக்கு மழைகளாக வெள்ளம் வந்துச்சுன்னா உன் வீட்டுக்குள்ளே எல்லோரும் வந்து படுத்துக்கலாமா? தஞ்சமூர் சொல்கிறேன், படுத்துக்கலாமா? அப்படி விடுவியா? முதல்ல உன் கட்சி ஆளுங்களை முதல்ல உள்ளே விடுவியா? உன் வீடு எப்படி இருக்குன்னு யார்ட்டையே வெளியே காட்டுவியா? அதுவே யாருக்கும் தெரியாது. நீயும் மக்களும் ஒன்று அப்படிங்கிற. அப்புறம் மக்களை திட்டினா உன்னை திட்டின மாதிரிங்கன்னா சேஃப் சோன். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பாட்டுக்கு தனியாக இருக்காங்க. அவங்க உன்னை திட்டினா அவங்கள ஏன் நாங்கள் திட்டின மாதிரி ஆகும்? மக்கள் என்ன தினம் தினம் கொலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வெளியே வரும்போதெல்லாம் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? உன் கூட்டத்துக்கு வரும்போது தான் விழுகுது, எல்லா இடமும் விழுகுது. அதை எப்படி உன்னை திட்டினா அவங்கள திட்டின மாதிரி ஆகும்? உனக்கும் மக்களுக்கும் தொடர்பு இருக்கா? நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். மக்களோட மக்களாகவே ஒருத்தன் பயணிக்கிறான் அப்படின்னா அவனை திட்டினா மக்களை திட்டுற மாதிரி. அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லலாம்? பெரியாரை சொல்லலாம், அம்பேத்கரை சொல்லலாம், அண்ணாவை சொல்லலாம். இப்படி ஒரு மாபெரும் தலைவர்களை திட்டும்போது என்னடா நீ தமிழ்நாட்டையே திட்டுற, அண்ணாவை திட்டின்னு தமிழ்நாட்டை திட்டுறடா, தமிழ்நாடுன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்றா நம்ம சொல்ல முடியும். நீ என்னத்தை கிழிச்ச, நீ என்னத்தை கட்டுன, உன்னையும் எப்படி அதையும் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கணும். என்ன மாதிரியான தேர்தல் நடக்குதுன்னு, எப்படி எந்த தேர்தலை எப்படி டீல் பண்ணணும்னு மக்களுக்கு தெரியுங்கிற. உனக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியும். மக்கள் 60 வருஷமாக தேர்தலை பார்க்குறாங்க. ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம், ஊர் பஞ்சாயத்து, கோவில் திருவிழா தேர்தலை கூட அவங்க பார்த்து தான் இருக்காங்க. முதல்ல உனக்கு தெரியுமா தற்குறி? நீ எந்த தேர்தல் ஆணையம் நடத்துதுன்னே உனக்கு தெரியல. எந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் எந்த கடிதம் கொடுக்கணும்னு கூட தெரியாமல் மாற்றி அனுப்பிக்கிட்டு இருக்கிற. மக்களுக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? மக்களை நீ சேஃப் சோனாக்கி என்ன திட்டினா மக்களுன்றதெல்லாம் அயோக்கியத்தனம். அப்போ தான் அப்படியே ஏதாவது சென்டிமெண்ட்டாக ஏதாவது திருப்பலான்னு சொல்லி பச்சை முள்ள மாறித்தனம். உனக்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் இருக்கார்ல பாலவாக்கம், அந்த தெருவில் இருக்கிற ஒரு 10 பேரோட பேரை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் தெருவில் இருக்க 10 பேர் பார்த்தீங்கன்னா இது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, இது எங்கள் அம்மாவும் அவங்களும் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாதா? இவங்க கடை வச்சுருக்காரு அண்ணாச்சி, அவர் தெரியுமா? அவர் அங்கே வேலை செய்கிறாருன்னு 10 பேர் 20 பேர் அந்த தெருவில் இருக்க எல்லாரையும் சொல்ல முடியும். நாளாக என் தெருவில் நான் செல்லப்பிள்ளை மாதிரி எல்லார் பேரையும் சொல்லுவேன். விஜய் சொல்லுவாரா? பாலவாக்கத்தில் அவர் தெருவில் இருக்க ஆளுங்களை சொல்லுவாரா? தற்கொலை அதுக்கே வழி இல்லை. இதில் தமிழ்நாடு தான் என் வீடுன்றதெல்லாம் சும்மா பஞ்சு டைலாக். எவனையாவது எழுதி தரதான் அங்கே வாந்தி எடுத்துகிட்டு போகிறது. இது அவர் மக்கள் கூட இருக்கிறது காட்டிக்கிறார். எந்த போராட்டத்தில் இருந்தார்? போராட்டமும் இல்லை. இப்போ அவர் அங்கே பேசுகிறது எல்லாருமே கை தட்டுறாங்க. கை தட்டுனா சர்க்கஸில் கூட தான்
குரங்கு வந்து பாலை தூக்கி போடும், எல்லாரும் கை தட்டுவாங்க. இல்லை அப்படி ஒருமே இல்லை பேசுகிறாங்க. இல்லை சர்க்கஸ் உரிமை இல்லை. சர்க்கஸில் காசு கொடுத்து போகிறோம்ல, அங்கே சர்க்கஸ் வந்து குரங்கு வந்து பாலை இப்படி தூக்கி போட்டுச்சுன்னா பரவாயில்லையே குரங்கு பாலை தூக்கி போடுதேன்னு கிண்டலாக ஜாலியாக பேசுவோம். குரங்கு பெல்ட் அடிச்சிச்சுன்னா கை தட்டி ரசிப்போம். அதுவும் அப்படிதான். நீங்கள் கிட்ட குரங்கு பார்த்தா 500 ரூபா, பின்னாடி பார்த்தா 300 ரூபா, கடைசியில் பார்த்தா 100 ரூபா. அப்படிதான் மலேசியாவில் நடந்துச்சு. எவ்வளோ கிட்ட நீங்கள் விஜயை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி காசு. சர்க்கஸ் தான் அது. நீங்கள் கைத்தட்டல் யாருக்கு வேணாலும் வரும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கும் வரும். அது கைத்தட்டல் பெருசு இல்லை. கைத்தட்டினவெல்லாம் யார்? திமுக காரனா, அதிமுக காரனா, மக்களா, விஜயோட ரசிகர்கள். கைத்தட்டலை வச்சா ஒரு பெரிய ஆள் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்படி தனி அது வேற. அங்கே காவலர்கள் கைத்தட்டினாங்களா? பந்தல் போட்டவன் கைத்தட்டினானா? தண்ணி கேன் போட வந்தவன் கைத்தட்டினானா? ஆம்புலன்ஸ் ஓட்ட அந்த டிரைவர் கைத்தட்டினாரா? அவங்களாம் பொதுமக்கள் வருவாங்கல்ல, நிர்வாகிகள் தானே தட்டினாங்க, வேற யாரும் தட்டலையே. அப்போ அதை வந்து நீங்கள் தட்டுறாங்க, ஆவுன்னு கத்துறாங்க, அப்படியெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் வந்து இதில் எப்படி சேர்த்துக்க முடியும்? இந்த வாட்டி அழுவ வேற செஞ்சுட்டாரு. கண்ணில் தண்ணி வரல, கிளிசரின் அந்த இடத்துல போட முடியாது. அந்த ஆமாம், கண்ணில் தண்ணி வரல. ஆமாம், எதுக்கு அழுதாரு? எந்த டைலாக் சொல்லிட்டு அழுதாரு? இல்லை திடீர்னு பேசும்போதே ஒரு நிமிஷம்ட்டு பிரேக் எடுத்துட்டு பின்னாடி நடந்து போயிட்டு அந்த டைலாக், அதுக்கு முன்னாடி டைலாக்கு கரூரில் பழி போட்டாங்க அதானே? உண்மையிலேயே பழி போட்டாங்களா? இது வந்து நான் அவர் வந்து ஒருமையில் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுவே என் ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அசிங்கமாக திட்டி விட்ருவேன். ஏன்டா இப்படி நடிக்கிற அப்படின்னு திட்டி விட்ருவேன். பட் ஆனால் அவர் எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, அரசியல்லாம் மரியாதையாக ட்ரீட் பண்ணுறேன். என்னன்னா, முதலமைச்சர் கரூர் விஷயத்தில் இவர் மேலே பழி போட்டாருன்னு சொல்கிறேன். அப்படி மனசாட்சி இருந்தால் அப்படி பேசியிருப்பீங்களான்னு கேட்குறாரு. முதலமைச்சர் என்ன பேசினார்? எந்த ஒரு கட்சி தலைவரும் தொண்டர் வந்து சாகிறத விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு தமிழ் சமூகமாக நினச்சி அவங்களுக்கு கை கொடுப்போன்னு தான் பேசினார். அப்போ இருந்தால் திமுக காரணம் எல்லாம் கத்துனாங்க. என்ன தலைவரே, அவன் சொந்த கட்சியாலேயே அவன் காப்பாற்ற முடியல, நீங்கள் போய் அவனுக்கு போய் பேசுறீங்க, பயங்கரமாக கத்துனாங்க. ஆனால் முதலமைச்சர் ரொம்ப ஜென்யூனாக பக்குவமாக அழகாக வந்து இது பண்ணார். இந்நேரம் ஜெயலலிதா இருந்துச்சுன்னா விஜய் இந்நேரம் ஜெயிலில் கழுதி நின்று இருந்திருக்கணும். கரூர் சம்பவத்துலேருந்து இன்னி வரைக்கும் பெயில் கிடைக்க விடாம பண்ணியிருப்பாங்க. ஓடு உள்ள உட்காருன்னு ஜெயிலில் உட்கார வச்சுருப்பாங்க ஜெயலலிதா இருந்திருந்தா. இன்னைக்கு வந்து வெளியே வந்து இவ்வளோ ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய அபாண்டமான பழி போடலாமா? எல்லாத்தையும் சட்ட ரீதியாக பார்த்துக்கிட்டோன்னு சட்டம் அன்றைக்கி எல்லாமே காவல்துறை தான் வேலை பார்க்குது. சட்டம் பார்த்துக்கணும். உனக்கு ஜனநாயகம் இருக்கா? நீ உச்சநீதிமன்றம் போ, அதுக்கப்புறம் நீ போய் எங்கே போய் மாட்டிக்கோ. ஆனால் அங்கே முதலமைச்சர் அப்படி சொல்லலையே. சொல்லாத விஷயத்தை எதுக்கு சொல்லி அழுகணும்? இல்லை இப்போ நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க ஓகே, ஆனால் இந்த வாட்டி பந்தல் வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் வந்து ரெஸ்ட் ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க, தண்ணி பாட்டில் இது பண்ணாங்க. இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. அதாவது இது ஒரு தொண்டர் கூட்டமாக தான் இருந்துச்சு, சரிங்களா? தொண்டர் கூட்டமாக தான் இருந்துச்சு. அது நிர்வாகிகள் கூட்டமாக மாற்றின உடனே ஜப்பான் மேடில் பந்தல் வந்துருச்சு. தொண்டர் வெயிலில் செத்தாலும் கவலை கிடையாது. நிர்வாகிகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுக்கு கீழே ஒரு 10-15 பேர் வேலை செய்கிறான், கும்பலாக வரான், கட்சிக்கு காசு கொடுக்குறான். அவனை பகைச்சிக்கிட்டோம், அவனில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவன் பெரிய கோஷ்டியை உருவாக்கிடுவான். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நிர்வாகி கூட்டமாக மாற்றுறாங்க. நடுவில் அது தெரியல, அது செய்தி தெரியும்ல. தொண்டர் கூட்டமாக வேலூர் பரப்புரை கூட்டமாக தான் இருந்துச்சு, அது டக்குன்னு நிர்வாகி கூட்டமாக மாற்றினாங்க. அதில் ஒரு அயோக்கியத்தனம். 30 நாளாக நாங்கள் வந்து மனு கேட்டு இடம் கேட்டு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு வேலூர் காவல் நிலையம் அழகாக காவல் அவங்க அந்த ஒரு காவல் ஆணையராக அவர் சொல்லிட்டார் தெளிவாக. 5 நாளைக்கு முன்னாடி தான் பர்மிஷனே கேட்டாங்க, இதுதான் அவங்க அனுப்பின லெட்டர்னு அவங்க தெளிவாக காமிச்சிட்டாங்க. இப்போ இதில் ஒரு பொய் இருக்குல்ல, இப்போ இவன் காட்டணும். இங்கே பாருங்கள், நாங்கள் கொடுத்தது கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்த டேட்டை பாருங்கள். இவன் தான் 10 ரீல்ஸ் எடுக்கிறான்ல ஒரு நாளைக்கு, பல்லு வளர்க்குறதுலேருந்து நைட்டு தூங்குற எடுக்கிறான்ல. போலீஸ் ஸ்டேஷன் போகிறது ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம்ல, நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே மாதிரி கொடுக்குறோன்னு எடுக்க வேண்டியதானே. எப்போ போய் பர்மிஷன் கேட்டாங்க இவங்க? 5 நாள் முன்னாடி தான் முறையாகவே கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து நீங்கள் வந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிக்கு வருவோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதாவது நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு ஒரு தலைவன் சொல்லிட்டான்னா நிர்வாகிகளை தவிர்த்து வேறு எவனும் வரக்கூடாது. பிரதர் புதர்லேருந்து வராரு, ஒரு கூட்டம் அந்த பக்கம் இருந்து எகிரி குதிக்குது, பெண்கள் இந்த பக்கம் எகிரி குதிக்கிறாங்க, ஒரு பொண்ணு மண்ணை போய் முத்தம் கொடுக்குது. அப்போ தலைமைக்கு கட்டுப்பாட்டே இல்லை. தலைமையை வந்து பார்த்து பயப்படுற எண்ணமே இல்லை. போடா விஜயாவது நீங்கள் சொன்னால் வராமல் இருக்கணுமான்னு எகிரி குச்சி வந்துடுறான். அப்போ அங்கே தலைமை ஃபெயிலியர் ஆகுது. இப்போ இதுக்கு காரணம் காவலர்கள் வந்து இவங்க கூட்டம் நடத்துறதுக்கு இப்படி அரணா வெளியே நிற்கணும், வெளியாளுங்களை உள்ளே விடக்கூடாது. அதை இவங்க காரணம் காவலர்கள், இவங்க மேலே தப்பு இல்லை. அடுத்து சாப்பாடு வந்து தண்ணி பாட்டிலாம் கொடுத்தாங்க. நீங்கள்ல, நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், இப்போ டிஸ்பிளேல அப்படியே போடுங்க. சோமாலியா மாதிரி இருக்கும் எப்படி தூக்கி போடுறாங்கன்னு. இது இங்கே நடந்தது தான், வேலூரில் நடந்தது தான். சோமாலியா மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. பின்னாடி தொடரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இவர் பேருக்கு இவர் சொல்லிட்டு போகிறாரு. விஜய் நீ சொன்னால் உன் பின்னாடி வரக்கூடாதா? எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பொம்மை, உன்னை பார்த்து ரசிப்போம், நான் வருவோம் அப்படின்னு பின்னாடியே வந்து கீழே விழுந்தானுங்களா இல்லையா? வீடியோ இருக்கா இல்லையா? மொத்தமாக விழுந்தாங்களா இல்லையா? மொத்தமாக கொத்து கொத்தா விழுந்தாங்க.
எல்லாமே நடந்துச்சு. இதை நீங்கள் வந்து ஒழுங்கான இதுன்னு எப்படி ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஒழுங்காக நடக்கும், ஆனால் அதுக்காக நம்ம தூக்கி கொண்டாடிட முடியுமா? இது 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 ஒழுங்காகவும் நடக்கலை, கொள்கை ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இல்லை. கிட்டத்தட்ட இது ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரி தான். இது சில செயல் திட்டங்கள் அறிவிச்சாங்க, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா மாற்றுவோம், பள்ளிக்கூடத்துக்கு வந்து கல்வியை வந்து உயர்த்துவோம் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து இது இவங்க அறிவிச்ச எல்லாமே சொல்கிறேன். உயர்கல்வியில் வந்து எப்படியெல்லாம் முன்னேறணும், தொழிற்கல்வியை வந்து பள்ளிகள்லேயே நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு ஸ்கீமை சொல்கிறான் தற்கூரி. அதில் கொடுமை என்னென்னா, அது நான் புதல்வன் திட்டத்தில் இருக்கிற ஸ்கீம். அது உனக்கு ஐடி, மார்க்கெட்டிங், டிஎன்பிசி, இன்னும் நீ எந்த தொழிற்கல்விக்கு போகிறீங்களோ அதை நான் முதல்வன் திட்டத்தில் அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு ஸ்கீமு. இதை இவர் வந்து நீங்கள் அறிவிக்கிறார். அடுத்து பள்ளி கல்லூரிகளில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து கல்லூரிகள், மேற்படிப்பு கல்லூரிகளில் நேஷ்னல் லெவலில் ஒன்றிய அரசு கல்வி நிலையங்களில் போய் நீங்கள் சேரணும்னா அது ஈஸியாக அணுகுமுறை எப்படி போய் சேரணுன்ற விதியை நாங்கள் வந்து சொல்லி தருவோங்கிறாரு இந்த தற்கூரி. அதுவும் நான் பரவாயில்ல, நான் பேசுவேன், அவர் கேஸ் போட்டால் போடட்டும். அதுவும் ஒரு தற்கூரி. அதுவும் ஏற்கனவே நான் முதல்வன் திட்டத்தில் இருக்கு. ஒரு படி மேலே போய் உலகம் முழுவதும் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் எப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் அங்கே போய் சேரணும் அப்படின்னு நான் முதல்வன் திட்டம் சொல்லி தருது. நீங்கள் அந்த பட்டியலும் அவங்க வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற அந்த பட்டியலில் எத்தனை பேர் இந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களில் படித்து, அரசு கல்லூரிகளில் படித்து, உயர்கல்விக்கு எங்கே போய் சாதிச்சு இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு முதற்கொண்டு ஒட்டுமொத்த மாணவர்களையும் சாட்சியோட மேடை ஏற்றுச்சு தமிழ்நாடு அரசு. இப்போ தான் இவர் அறிவிக்கிறார், இந்தியா முழுக்க நாங்கள் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறோன்னு சொல்லித்தரோம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லன்னு அறிவிக்கிறார் தற்கூரி. அடுத்து வர அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நாங்கள் வந்து பாடத்திட்டத்தில் சேர்ப்போங்கிறாரு. தமிழன் படத்தில் அதுதான் இவர் சொன்னார். அப்போ அவங்க எல்லாம் படிச்சிருக்கணும்ல. விஜயோட ஒவ்வொரு படமும் காவியங்கிறாங்கல்ல, தமிழன் படத்தை மட்டும் விட்டுட்டாங்க போல். சரி, அதை விடுங்க. சோஷியல் சயின்ஸும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது 10th 11th 12th. அது 3ஆக பிரிப்பாங்க. என்ன பிரிப்பாங்க? ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸு, அப்புறம் ஜியாகிரஃபின்னு பிரிப்பாங்க. இந்த சிவிக்ஸில் அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை கூறுகள் எல்லாமே அதில் வரும். இது தெரியாத தற்கூரியா அண்ணன் இருக்கார். அடுத்து கல்லூரிகளில், அரசு அலுவலகங்கள், பேங்க்கில் வந்து சம்மந்தப்பட்ட செலான்னு இதெல்லாமே ஃபில் பண்ணுறதுக்கு அண்ணன் சொல்லி தருவாங்கிறாரு. ஏற்கனவே இது சமச்சீர் கல்வியில் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா பேங்க் பணம் எடுக்கணும், பணம் போட வேண்டும், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா 5 மார்க்குன்னு கேள்வியே இருக்கு. ஆமாம், எனக்கெல்லாம் அது வந்துச்சுன்னா பாஸ் ஆகிட்டேன்டா அப்படின்னு சொக்கான்னு ஜாலியாக இருப்பேன். அப்படி இருக்கும். அது வந்து இப்போ தான் இவர் நடைமுறைப்படுத்த போகிறாராம். படித்தாதானே, படிடானா படித்தாதானே. எஸ்எஸ்சி தலைபாடாக அடிச்சுக்கிட்டாரு. படிச்சு சொல்ல முதவி படின்னு சொன்னார். அப்போலாம் படிக்காமல் லயோலா காலேஜில் குட்டி சோரில் ஏறி உட்காந்து படிப்பு மண்டையில் ஏறலப்பா, நான் படிப்பை விட்டுறப்பான்னு ட்ராப் அவுட் ஆனால் அரசு பள்ளிக்கூடங்களில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அடுத்த பாயிண்ட் வருவோம். வீட்டுக்குள்ளே அரசு மருத்துவமனைகள் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பிரசவம் பார்க்குறாங்கன்னு போய், அதாவது எங்கேயாவது எவனாவது ஒரு லூசு பையன் வீட்டுக்குள்ளே பிரசவம் பார்ப்பான். அதை கவர்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணுவார் இந்த தற்கூரி. அதாவது கருவில் இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எங்கேயாவது பார்க்குறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்தால் உடனடியாக சுகாதாரத்துறை அங்கே போய் நடவடிக்கை எடுக்குது, அவங்கள கைது பண்ணுது. எங்கேயாவது கருக்கலைப்பு நடக்குது அப்படின்னு தகவல் வந்துச்சுன்னா உடனடியாக அங்கே ஸ்பாட்டில் போய் நடவடிக்கை எடுக்குது, கைது பண்ணுது, சம்மந்தப்பட்டவங்கள ஜெயிலில் தூக்கி வைக்கிது இல்லையா? சென்னைக்குள்ளே மட்டும் எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது? சென்னைக்குள்ளே மட்டும் எத்தனை இருக்குது? மகப்பேறு அரசு மருத்துவமனைகள் எத்தனை இருக்குது? நீங்கள் சாதாரண ஏரியா வைஸில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட உங்களுக்கு மகப்பேறு இருக்குது. நீங்கள் போய் அங்கே கூட போய் பார்க்கலாம். எந்த திட்டமும் தெரியாத தற்கூரியாக இருக்கார். நீங்கள் கோஷான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியுமா? சில்ட்ரன்ஸுக்குன்னே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. கோஷாங்கிறது நீங்கள் சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்துலேயே இருக்குது. திருவல்லிக்கேணியில் சேப்பாக் தொகுதியிலேயே வரும். அது நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். அப்படியே ப்ரைவேட் ரேஞ்சுக்கு இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச அண்ணன்கள், அக்காலாம் வந்து குழந்தை பிறக்கும்போது நாங்கள் போனால் இந்த ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணுவேன் நான். சூப்பராக இருக்குது, போங்க. சில்ட்ரன்ஸ்க்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு இந்த தற்கூரிக்கு தெரியுமா தெரியாதா? எக்மோரில் ஆர்எஸ்ஆர்னு ஒரு ஹாஸ்பிட்டல், இப்போ அது தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அது தெரியுமா தெரியாதா? இல்லை, நமக்கு புரியல. எல்லாமே இருக்குது இங்கே. இல்லைன்னு இந்த ஆள் வந்து ஏமாத்துறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஜிஹெச் இருக்குது. மற்ற மாநிலங்களில் பட்டியலிட்டு காட்ட சொல்லுங்கள். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பெரிய பெரிய ஜிஹெச்சை கட்டியிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு. இல்லைன்னு இவர் சொல்லுவாரா? பொய். அப்படி நீங்கள் இவர் சிறப்பான ஆட்சின்னு சொல்கிறாருல பாண்டிச்சேரியில் ஜிஹெச்சே கிடையாது. பாண்டிச்சேரியில் இருக்கிறது ஜிப்மர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. லோக்கல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கழுசடையாக இருக்குது. இவர் வந்து அந்த ஆட்சியை சிறப்புங்கிறாரு, இந்த ஆட்சியை கேவலங்கிறாரு.
நீங்கள் அப்படியே மறுபடியும் இந்த இதுக்கு வாங்க. வேற என்ன சொன்னார்னா, அமைப்பு சாரா இருக்குது, அது வந்து அமைப்பு இருக்குது, ஆனால் நலவாரியம் இல்லை அப்படின்னு பொய். யோ, என் குடும்பமே அமைப்பு சாராவில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குடும்பம் என் குடும்பம். எவ்வளோ பொய் பாருங்க. வீட்டு வேலை செய்பவர்களுக்கு தனியாக நலவாரியம் இருக்குது, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலவாரியம் இருக்குது, லாரி ஓட்டுநர்கள் நலவாரியம் அமைப்பாங்கிறாரு. லாரி ஓட்டுநர்களுக்கு கனரக ஓட்டுநர்களுக்கான நலவாரியம் இருக்குது. பொய். நேற்று பேசின எல்லா ஸ்கீமும் பொய். கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெஸ்ட் ரூமில் கதவு இல்லை, ஃபீமேலுக்கு ரெஸ்ட் ரூமில் கதவு இல்லைங்கிறார். எத்தனை ஹாஸ்பிட்டலில் கதவு, எத்தனை ஸ்கூலில் கதவு இல்லைன்னு ஒரு சென்சார் எடுத்தாரா? பேர் பட்டியலோட ஃபோட்டோவோட ரிலீஸ் பண்ணணும். ஒரு ஆதாரம் சொல்கிறவர் வெளியிடணும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ரேஞ்சுக்கு உயர்ந்திருக்கு. நீங்கள் மாடர்ன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த 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 ஸ்கூலை பார்த்தா அப்படியே பொறாமையாக இருக்கும். ஐயோ, இந்த காலகட்டத்தில் நான் பிறக்காமல் போயிட்டேன். ஏன்னா எனக்குலாம் கம்ப்யூட்டரே தொடலைங்க. நான் கம்ப்யூட்டரே தொடலை. ஒரு அரை மணி நேரம் கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு கொடுத்தா போய் தொட்டுக்கோன்னுவாங்க. திஸ் இஸ் ரேம், திஸ் இஸ் ரோம், திஸ் இஸ் மவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான். சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்னன்னு தியரியாக சொல்லி கொடுப்பான், தொடவே விட மாட்டான். ஆனால் இன்னைக்கு ஸ்மார்ட் ஸ்கூல்னு வந்திருக்கு. அந்த ஸ்கூல் மூலிமா ஐஐடி ஐஐஎம்ல படிச்சுட்டு அங்கே போகணும்னு கனவு வச்சுருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய படிக்கல்லாக இருக்குது. இந்த தற்கொலைக்கு அது தெரியலை. நீங்கள் நேற்று அறிவிச்சதில் அடுத்து முக்கியமான ஒரு ஸ்கீம், 50% எஸ்பி பெண்களை நியமிப்பேன். என்ன தமிழ்நாடு தனிநாடு ஆயிடுச்சா? தற்கொலை என்ன தமிழ்நாடு தனிநாடு ஆயிடுச்சா? எஸ்பி யார் நியமிப்பாங்க? மாநில அரசுகிட்ட உரிமை இருக்கா? சென்ட்ரல். அப்புறம் எப்படி அதை சொல்லுவார்? எஸ்பியை நியமிக்கிறதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நியமிக்கிறது யாரு? யூபி இல்லையா? அவங்க எப்படி நியமிப்பாங்க? முதல்ல இவர் சொல்கிற அந்த 50% ஒரு லாஜிக் படியே வருவோம். தமிழ்நாட்டிலேருந்து முதல் 70% பெண்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும். அதில் 60% தேர்வு செய்யணும். தேர்வானவங்க விருப்ப தேர்வு, எந்த மாநிலத்துக்கு போகணும் அவங்க விருப்பப்படணும். அதில் அவங்க இங்கே வராங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் மாநில அரசாங்கத்துக்கு இதெல்லாம் நடைமுறை சிக்கல், பெரிய சிக்கல், பைத்தியத்தோட உச்சம் இந்த அறிவிப்புலாம். உண்மையில பேசுறாங்க. சீரியஸாக அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எஸ்பியை வந்து தேர்வு செய்வாங்க. எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் இருக்குல்ல, அதில் வேலை செய்கிற எஸ்ஐயோ இல்லை கான்ஸ்டபிளோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் மூலிமா எஸ்பி ஆவாங்க. எஸ்ஐல எஸ்பி ப்ரொமோஷன் மூலிமா ஆவாங்க. அவங்க டைரெக்டாக ஸ்டேட் கண்ட்ரோலில் வருவாங்க. அவங்கள இவர் சொல்கிறாரா? யாரை சொல்கிறாருனே தெரில, சும்மா போரிக்கி. இவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, போலீஸோட அப்பா போலீஸாக இருந்தால் பையன் போலீஸ் ஆயிடலாம் ஈஸியாக, அப்பா இயக்குனராக இருந்தால் பையன் நடிகர் ஆயிடலாம், அந்த கான்செப்டில் அடிச்சு விட்றாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 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 அறிவு கட்டத்தனம். அதாவது நேற்று பேசின எல்லாமே திமுக நடைமுறையில் வச்சிருக்கிற திட்டங்கள், அவ்வளோதான். மலைவாழ் மக்களில் வந்து பஸ்ஸு பேருந்து இல்லைன்னு ஒரு பொய். அதாவது அந்த விமர்சனம் எப்படி இருக்குன்னா, போதிய பேருந்து இல்லைன்னு வைக்கலாம், கூடுதலான பேருந்துகளை இயக்கணும்னு வைக்கணும். அது நானே வரவேற்பேன். ஆமாம், இல்லை டைமிங்க்கு தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். பேருந்துகளே இல்லைன்னு சொல்கிறார்ல, அது பொய். நீங்கள் வந்து டவுன் டு மலையிலேருந்து கீழே இறங்குற பஸ் வசதிகள் தான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ அது எப்படி மாறி இருக்குன்னா, டிஎன்எஸ்சிடிசியாக மாறி இருக்கு. மாவட்டம் விட்டு அப்படியே அந்த மலை மேலே ஏறும். நீங்கள் கீழே இருந்தலாம் இல்லை, டிஎன்எஸ்சிடிசி டைரெக்டாக மலை மேலே ஏறும். அந்த அளவுக்கு வந்து முன்னேறிருக்கு. அதில் மகளிர் விடியல் பேருந்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது டைமிங்காக இருக்குது. இன்னும் கூடுதலான இயக்கணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்கலாம். அதில் ஒரு பொய். மருத்துவமனைகளே இல்லை அப்படின்னு ஒரு பொய். எத்தனை மருத்துவமனைகள் இருக்குன்னு கூட இந்த ஆளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பொய். நேற்று பேசின எல்லாமே திமுக நடைமுறையில் இருக்கிற திட்டங்களை வச்சு பேசிட்டு உளறி தள்ளிட்டு அங்கேருந்து இறங்கி போயிருக்காரு. வைத்தறிச்சல் வேற, கூட்டணிக்கு எவனும் வரமாட்டான்னு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. நீங்கள் நேற்று ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி அவரோட ஸ்பீச் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது நீங்களே ஏஐல பண்ணுறீங்க அப்படின்ட்டு சிலர் விமர்சனம் வைக்கிறாங்க. அது உண்மையா? தலைவரே ஏஐ தானே. நீங்கள் என்னமோ வந்து ஆகச்சிறந்த அறிவாளி மாதிரி, அவர் அப்படியே உணர்ச்சி பொங்க வந்து அப்படியே பார்த்து பேசுகிற மாதிரி, பார்க்காம அப்படியே உணர்ச்சியிலேருந்து சீமான் மாதிரி, சீமான் எவ்வளவோ மேலு, அப்படியே அவர் வந்து கோவத்தை டெய்லி வந்து இப்போ நான் பட்டியல் போட்டல, இந்த திட்டங்கள்லாம் பட்டியல் போட்டல. இந்த ராகுல் செல்வான்னு ஒரு ஆள் வடக்குலேருந்து இவர் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு அவர் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல, அவர் என்ன சொன்னார்னா, விஜய் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு, டிவி பார்க்குறாருன்னு அடிச்சு விட்டாரு. நீ தாமரை சேனலோ இல்லை தமிழ் ஜனம் பார்த்தா கூட நான் இப்போ சொன்ன பட்டியலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன அன்றாட செய்திகள் நடக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போனா எதுவுமே பார்க்கலன்னு அர்த்தம். சரிங்களா? எல்லாம் பேப்பரு. போன மீட்டிங்கில் கூட இப்போது பிரச்சனைகள் என்று பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை, இளைஞர்களுக்கு இந்த பிரச்சனை, மகளிருக்கு இந்த பிரச்சனையவே நீ பார்த்து படிக்கிறல, அதுதான் எங்கள் பிரச்சனை. நீ பிரச்சனையவே பார்த்து தான் படிக்கிற, அப்போ அதுதானே எங்கள் பிரச்சனை. எங்கள் பிரச்சனையை கூட உன்னால் உள்வாங்க தெரியல, எங்கள் பிரச்சனையை கூட நீ சுயமாக பேச தெரியல, அதையே நீ பார்த்து தான் படிப்ப.
அப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு அப்படியே ஐயோ ஒடுக்குறாங்க, ஐயோ என்ன சீனை போடுறது, என்ன சீனை போடுறது. போன நாமக்கல் மீட்டிங்கா இதில் ஈரோடு மீட்டிங்கில் காத்தடிச்சிருச்சு. காத்தடிச்சோடனே என்ன உளறதுன்னு தெரியல. ஐயோ டைலாக் மறந்து, சரி லாஸ்ட் டைலாக்கே 4 வாட்டி ரிப்பீட் பண்ணுவோம், தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு உளறி தள்ளி ஏமாத்திட்டேன். உடனே கூட இருக்க கார்டு வந்து அப்படியே பேப்பரை மாற்றி இதிலிருந்து படிங்க, விட்டதிலிருந்து படிக்கவும் அப்படின்னு மேலே எழுதியிருக்கு. இல்லை நான் கேட்குறேன், மதுரை மாநாடுல பேப்பர் லீக் ஆனது உண்மையா இல்லையா? சொந்த பேரையே படிச்ச ஒரு தற்குறி தானே அண்ணன். விஜய் விஜய் விஜய்னு படிச்சவர் தானே, சொந்த பேரையே படிச்சவர் தானே. இப்போ நேற்று ரிலீஸ் ஆகி அதெல்லாம் அப்படியே பொங்கி கோவம் வந்துருச்சுன்னு வைங்களேன். அடுத்த கூட்டத்தில் A4 ஷீட்டை கொடுத்த உடனே கிழிச்சிட்டு நான் சுயமாக பேசுகிறேன்னு பேச சொல்லுங்க, முடிஞ்சிடும் கதை, முடிஞ்சிடும். எதுவுமே தெரியாது ஆளுக்கு. இந்த பேக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறது, இந்த பேக்கெட்லேருந்து ஒன்று எடுக்கிறது, அக்கிலேருந்து ஒன்று எடுத்து படிக்கிறது. இதில் வந்து பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது இப்போ எல்லா தலைவர்களும் பேப்பர் வச்சு இது பண்ணுறது நார்மல் தானே சார். மாற்றுங்க, விஜய் அங்கிள் வந்து மாற்று. நீங்கள் வந்து மாற்றுன்னு வந்த ஒரு உணர்ச்சி பூர்வமாக மக்களுடைய பிரச்சனைகளை மூளையில் ஏற்றிட்டு அப்படி ஃப்ளோவில் பேசணும். மாற்றுலாம் வந்து நீங்கள் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேப்பரை பார்த்து படிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு நாளைக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு 10 நிகழ்ச்சி, மேடை நிகழ்ச்சிகளுக்கு போய் பேசணும். 10 நிகழ்ச்சிகளுக்கு பேசணும், புரோட்டோகால் இருக்குது. அப்போ எங்கெங்கே என்னென்ன இஷ்யூன்னு அவங்க எழுதி கொடுப்பாங்க, இங்கே என்ன பிரச்சனை இதை நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. 10 நிகழ்ச்சிகளில் போயிட்டு ஒரு ஆளால் பேசுகிற ஓகே, அப்போ அங்கே ஒரு அரசு துறை அதிகாரிகளுக்கு எழுதி கொடுப்பாங்க, இல்லை மற்ற கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதி கொடுப்பாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்தில் எழுதி கொடுக்கணும்? ஏன்னா அவர் தினமும் களத்தில் இருக்காரு, ஒரு 10 தொகுதிக்கு போகிறாரு, அதனால் அந்தந்த தொகுதி பிரச்சனைகள் எழுதி கொடுப்பாங்க, பேசுவார். ஓகே, சாருக்கு என்ன வேலை? பேசுகிறதே மாதத்துக்கு ஒரு நாள் தான், அதை கூட பார்த்து படிப்ப. நீ என்ன கிழிக்கிறீங்க வீட்டுக்குள்ள? பேசுகிறதே ஒரு நாள் தானேங்க, நீ அதையும் பார்த்து தான் படிக்கிறேன்னா ஒன்றும் இல்லை. பார்த்து படிக்கிறாருன்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணம் சொல்கிறேன். நேற்று எங்கே மீட்டிங் போட்டார்? வேலூரில் அடிப்படை பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது? இந்த ஆள் ஒன்று பேசுனாரா? வேலூர் பற்றி ஒன்று பேசுனாரா? சேலம் போனார், சேலம் பற்றி ஏதாவது ஒன்று பேசுனாரா? அப்புறம் எதுக்கே அந்த மண்டல கூட்டம் போடுற? இல்லை, இது ரோட் ஷோ போகிறப்ப அந்த நாமக்கல் பற்றி, அந்த முட்டை இதெல்லாம் பற்றி பேசினாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே ரோட் ஷோ முடிஞ்சிருச்சு, ரைட்டு. இப்போ இங்கே களத்தில் மண்டல வாரியாக கூட்டம், மாவட்ட வாரியாக கூட்டம், ஒவ்வொரு மாவட்டத்துலையும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பேசணும்ல. ஏன் சேலத்துலையும் வேலூர்லையும் பேசலை? நீங்கள் நாமக்கல்லில் கூட மஞ்சள்னு பேசுனீங்க, ரைட்டு. ஏன் இங்கே பேசலை? சேலத்தில் என்ன சொர்க்க பூமியாக இருக்கா, இல்லை வேலூரில் இருக்கா? ஏன் பேசலை? எழுதி கொடுக்குறவன் மறந்துட்டானா? அவங்க எழுதி கொடுக்கல, நீங்கள் பேச வேண்டியதானே. வேலூரில் வெயில் அதிகம்ல, விவசாயம் கம்மி இல்லை, அங்கே ஏதாவது பேச வேண்டியதானே. அங்கே வேலூரில் உங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, ப்ரைவேட் நிறுவனம் இருக்குது, விஐடின்னு ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தை எதிர்த்து பேச வேண்டியதானே. இது பெருசாக இருக்குது, இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குன்னு பேச வேண்டியதானே. வேலூரில் பெரும் பிரச்சனை இல்லை, பேச வேண்டியதானே. ஏன் அதை பற்றி பேசலை? அப்படி என்ன பேசணுன்னே தெரியாத ஒரு ஆள்கிட்ட அவர் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அவர் ரொம்ப நல்லவர், அவர் வல்லவர்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறோம்ல, அது ரொம்ப தப்பு. ரெண்டாவது, விஜய் ஒரு சாதாரண ஆள் தான். இங்கே இருக்க ஊடகங்கள் பண்ணுற பிம்பம் இருக்குல்ல, கார்லேருந்து காலைல போகும்போது ரூட்டு ஜெகதீஷ் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டாரு, பின்னாடி விஜய் உட்காந்துட்டாரு. வரவெல்லாம் பார்த்துட்டு முன்னாடி இருக்கதான் விஜய் நினச்சிவேன்னு கை காமிச்சிட்டே இருந்தான். அப்போ ஒரு மாதிரி எரிச்சலாயிருச்சே, நீ பின்னாடி வா, நான் முன்னாடி போகிறேன்னு இறக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு லைவு, திடீரென நடு ரோட்டில் நின்ற காரிலிருந்து விஜயண்ணா இறங்கினார், உடனே அடுத்த நொடி என்ன நடக்கும் தெரியுமா, அதை ஒரு நியூஸ் ஆக்குறான். நீ என்னடா சொல்ல வரீங்க? உச்சா போகிறது கூட காரை நிறுத்தியிருக்கலாம், இயற்கை சீட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயற்கை தான் அது ஒரு செய்தி. அப்புறம் ஒருத்தன் பைக்கை தேய்ச்சி விடுக்கலாம், அதை ஒரு ஃப்ளாஷாக போடுறான். விஜயண்ணா பார்க்க வந்தால் அந்த இளைஞருக்கு அடுத்த நொடி என்ன நடந்தது தெரியுமோ அப்படின்னு ஒரு செய்தியை போடுறான். நீங்கள் என்ன கடத்த வரீங்க? அப்போ முழுக்க இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தில் அது எதுவும் பெருசாக இல்லை. ஏதாவது ஒன்று ஏதாவது ஆயிடுச்சு, பாருங்க விஜயண்ணா எப்படி அழுகிறாரு பாருங்க, விஜயண்ணா ஸ்டேஜ்லேயே அழுகிறாரு பாருங்க. யூடியூப்பில் ஒரு ஆள் நல்ல ஒரு வயசான ஒருத்தர், நாட்டு வைத்தியன்னு நினைக்கிறேன், பேர பசங்களா சொல்லுங்கடா கேளுங்கடா அப்படின்னு. அவர் அழுகைக்கு பின்னாடி கூட ஒரு நியாயம் இருந்துச்சு, அவர் அழுகைக்கு பின்னாடி கூட ஒரு நேர்மை இருந்துச்சு. இந்த ஆள் எதுக்கு அழுகணும்? கரூரில் யார் பழி போட்டா? பழியே போடலையே, சும்மா பழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுகிறது எதுக்கு? கீழே இருக்கணும் நம்ப வைக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிபிஐ வழக்கு இவருக்கு எதிராக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் முன்னாடி இந்த பிட்டை போட்டு வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ அந்த கரூர் வழக்கே நம்ம இது பண்ணாலும் அவர் இந்த குழந்தைகளும் பெண்களும் வர வேணான்னு அவர் சொல்கிறாருல, அப்போ அதை மீறி வந்தாங்கன்னா அவர் அப்போ விஜய்க்கே மரியாதை இல்லைன்னு அர்த்தம். நீ எல்லாம் ஒரு ஆள், நீ சொன்னால் கேட்கணுமா?
நீ போ அப்படின்னு விஜய்க்கே மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அப்படி தான் எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லைங்க, திமுகவுக்கு உறுப்பினர் பதிவு அதிகமா, தாவேகாவுக்கு அதிகமா? திமுகவுக்கு அதிகம். அதிமுகவுக்கு அதிகமா, தாவேகாவுக்கு அதிகமா? அதிமுகவுக்கு அதிகம். அதிமுக மாநில அளவில் ஒரு மாநாடு நடத்துச்சுன்னா வந்துட்டு போகிற கூட்டம் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் வந்துட்டு போகுது. ஏன் இவங்களால நடத்த முடியலை? ஏன்னா அது கீழே கிளை, நகராட்சி, ஊராட்சி, பகுதி, மாவட்டம் அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. நீ ஒரு தெருவில் இருந்து ஒரு 20 பேரை கூப்பிடுறேன்னா அந்த 20 பேருக்கு ஒரு கைடன்ஸ்க்கு ஒரு நிர்வாகி இருக்கான். அவன் கட்டளை இட்டு அந்த 20 பேரும் கேட்குறான். அந்த தெருவு தாண்டி ஒரு கிளை அளவில் வராங்க அப்படின்னா அந்த கிளைக்கு ஒரு நிர்வாகி இருக்கான். 10 ஷேர் ஆட்டோ வருதுன்னா 10 சின்ன யானை வருதுன்னா அந்த 10 சின்ன யானையை கூட்டு போகிறது அந்த இந்த கிளையோட ஆள். பகுதி அளவுக்கு வரும்போது ஒரு 40 ஷேர் ஆட்டோ இல்லை 40 வேனா மாறுதுன்னா பகுதி அளவில் ஒரு நிர்வாகி, இந்த வேன் முன்னாடி போகும், இந்த வேன் பின்னாடியே எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னான்னா அந்த எல்லா வேனும் பின்னாடி வரும். அப்படியே மாவட்டத்துக்கு வருவோம். மாவட்டம் வட சென்னை இல்லை தென் சென்னை இல்லை ஈரோடு, நாமக்கல், திருநெல்வேலி அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த ஒரு பேனர் பின்னாடி எல்லா வண்டியும் வரும். இதுக்கு பேர் கமாண்ட், இதுக்கு பேர் கூட்டம். விஜய் பின்னாடி இதுக்கு பேர் கும்பல். மாதம் அது வந்து இது பண்ணிக்கிட்டு தானே போகிறாரு, அந்த வாலண்டியர்ஸ் போடுறது தொகுதிக்கு தொகுதி. நேற்று பாதி பேர் ஏறினதே வாலண்டியர்ஸ் தான். நீங்கள் நிர்வாகிகள் கூட்டம் சரிங்களா, நான் உங்களுக்கு இன்னும் 2-3 வீடியோ தரேன். ஒருத்தன் ஷட்டர் மேலே ஏறி வீடியோ எடுத்தான் சரிங்களா. இன்னொருத்தன் ஒரு மாதிரி உள்ளே வந்து ஒருத்தன் நிர்வாகின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான். நீ நிர்வாகியானா? ஆமாம் நிர்வாகின்னா. உங்கள் பேர் என்னன்னா? சுறான்னா. சுறாவா? என்ன சுறா? எங்கள் அம்மா சுறா படம் பார்த்தாங்க அதனால சுறான்னு வச்சாங்க. அப்போ உங்கள் அம்மா பிரியமானவளை பார்த்தா பிரியமானவளைன்னு உனக்கு வைப்பாங்களா? இல்லை உங்கள் அம்மா குருவின்னு பார்த்தா இல்லை கத்தின்னு வச்சா அப்படி தான் வைப்பாங்களான்னு நமக்கு டவுட் வந்துடுச்சு. சரி சுறா, ஓகே. அப்போ சுறானா 2010 பிறந்தியா நீ? ஆமாம். 2010 பிறந்தனா உனக்கு வயசு இப்போ 16 தானே? 16 தானே? 16 வயசில் இருக்க எப்படி உன்னை நிர்வாகி ஆக்கினாங்க? ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். 16 வயசில் இருக்கவன நீ எப்படி அந்த ஆப்லேயே நீ நிர்வாகி ஆகுனா ஓட்டர் ஐடியை வந்து உள்ள ஃபோட்டோ எடுத்து போட சொல்லும். ஓட்டர் ஐடி 18 வயசு மேலே ஆனால் தான் வருவோம். உன்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்காது, வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி நீ நிர்வாகியான? அப்போ இது ஒரு திருட்டு பையன் தானே, இதில் உள்ள ஏதோ நடந்திருக்கு தானே. இப்போ இதுக்கு பேர் வாலண்டியர் நீங்கள் சொல்லுவீங்களா? அந்த சுறா தான் மேலே எங்கேயாவது ஏறி இருப்பான். பாதி நிர்வாகி தோப்புக்குள்ளேருந்து எகிரி குதிச்சு வந்தான். நீங்கள் வந்து நிர்வாகி வாலண்டியராக போட்டாலும் யாரை வாலண்டியராக போட்டாலும் அங்கே ஒரு கமாண்ட், ஒரு கட்டுக்கோப்பு இல்லைன்னா, ஒரு தலைமையிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் இல்லைன்னா அங்கே எதுவுமே வராது. இங்கே உன் கூட்டத்தையே நீ கட்டுப்படுத்த முடியாது. நீ சட்ட ஒழுங்கு ஸ்ட்ரிக்டாக வச்சுப்பேன்னு அவுத்து விடுறதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? விஜய்னு சொல்லி விஜய் எல்லாரும் அப்படியே வாயில் கை வச்சுட்டு சத்தம் இல்லாமல் உட்காருங்க பார்ப்போம் அப்படின்னா உட்காருவாங்களா? சர்ச்சு ஃபாதர் சொல்லுவார், பிள்ளைகளா ஒரு சத்தம் இல்லாமல் எல்லாரும் கீழே உட்காருங்க பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் உட்காந்துருவாங்க. பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். அதுக்கு பேர் கமாண்ட். விஜய் சொல்லுவாரா? விஜய் சொன்னாருன்னு வையன், அவன் சொன்னதே அவன் கீழே சொன்னான், விஜய் நீ உட்காரு முதல்ல நான் உட்காடுறேன் அப்படின்னு வாங்க கீழே இருந்து. அவங்க உட்காருன்ட்டாங்கன்னா புசியானதுக்கு பெரிய வேலையாயிரு. எல்லாம் உட்காருங்கடா, உட்காரு சொல்லிட்டாரா உட்காருங்கடான்னு கடைசி வரைக்கும் போய் சொல்லிட்டு வரான். அவருக்கு பெரிய வேலையாயிரும். அப்போ உன் கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணாத நீ சட்ட ஒழுங்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ? ரொம்ப லாஜிக்காக கேட்குறோம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ? ஒரு காளை கதை வேற இதில். ஐயோ, அத்தாந்தண்டி காளைக்கு பேக்கெட்டில் இருக்க புல்லு கட்டி எப்படா பத்தும்? சிம்பிளாக கேளுங்க. அத்தாந்தண்டி காளை பேக்கெட்டுக்குள்ளே எத்தாந்தண்டி புல்லு பண்ணி என்ன ஆன்டிஃபிட் விட்டுருந்தீங்க? எவ்வளோ பெரிய அந்த காலம் ஜீன் பார்த்துருக்கீங்களா? ஆன்டிஃபிட் பார்த்துருக்கீங்களா? முட்டி வரைக்கும் ஜீன்ஸ் பேக்கெட் இருக்கும். அதுக்குள்ளே புல்லு கட்டு எடுத்தால் கூட இப்போ மாட்டுக்கு பத்தாது. தின்னு முடிச்சுட்டு அப்படி முட்டி மோதிரும். இவர் 2 புல்லு கட்டு, ஜல்லிக்கட்டு காளையை புல்லு கட்டால் அடக்கிய விஜய்னு போடணும். எப்படி அது பத்தும்? அப்போ எதையாவது உளறி தள்ளுறது, எதையாவது குடிச்சிட்டு வர்றது, இங்கே வந்து பேசுறது, இங்கே மாதிரியான இதில் வந்து எங்களை வந்து அழுகிறது. எனக்கு நீதி வேணும், எனக்கு இது வேணும். என்ன நீதி வேணும்? என்ன நீதி வேணும்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.